comes to your bladder health also, அங்க ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. There is a higher risk of vaginal infection or urinary tract infection. Constipation becomes a major problem in pregnancy. நிறைய பேர் நினச்சிக்காங்க ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தால் எதுவுமே வராது. இட்ஸ் a wrong notion. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த UTI situation வருதா? Are they a lot more susceptible to this situation? ப்ராப்பராக வாஷ்ரூம் விசிட்ஸ் இல்லைனாலே அதுவே Don't sit on the toilet. Bacteria, is it better off outside or inside your bladder? 3 main tips for women to avoid UTI is, and over hygiene is also not good. I'm running to the loo every 5 minutes, every 10 minutes. Is it real that the bladder kind of shrinks? No. Oh no. Pregnancy-ல இந்த frequency urgency மட்டும் இருந்தால் பயப்பட வேண்டாம். பெயின் இருக்கு, burning இருக்குன்னா கண்டிப்பாக, ஏன்னா urinary tract infection in pregnancy is not. Does sexual activity or being intimate with someone அது UTI-க்கு ஒரு காரணமாக இருக்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா that could be meaning a stone, could be meaning an ulcer, could be meaning even cancer in the bladder. கண்டினியூஸாக ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அது பேர் மெனோபாஸ் இல்லை. அது Hi and welcome to JFW. நம்மள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். But if there's one thing that unites all of us, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு க்யூரியாசிட்டி, நம்மளோட பாடியை நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது. அண்ட் அந்த ஒரு க்யூரியாசிட்டி மோஸ்ட் ஆஃபன் நம்ம போகிறது வந்து சோஷியல் மீடியா அந்த ஒரு ஸ்டேஜில். பட் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் இட் ஆல்வேஸ் கம்ஸ் வித் அ லிட்டில் பிட் ஆஃப் அ கிரே ஏரியா. ஹவு ரிலையபிள் இஸ் யுவர் சோர்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி எப்போவுமே நம்ம மனசில் இருக்கும். ஸோ அந்த கேள்வியை கேன்சல் பண்ணுறதுக்காக we're here with an expert who's going to take us through the field of Uro-Gynaecology. We have Dr.Meera Raghavan here with us, senior consultant, Uro-Gynaecology, Apollo Hospital from our very own Chennai. Thank you so much, ma'am, இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு. And I have to tell you, as a girl, நம்ம வந்து once you attain puberty, நம்ம மனசில் நிறைய கேள்விகள் வரும். அண்ட் அந்த கேள்விகள் நான் சொன்ன மாதிரி you don't know where to go with these questions. So I hope that at the end of this episode, உங்களோட ஆன்சர்ஸில் வந்து a lot of us get that clarity. கண்டிப்பாக. So first off, thank you so much for joining us இன்னைக்கு. லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் திங். நம்ம வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்கும்போது பொதுவாக பெண்கள் வந்து நம்மளோட ஸ்கின் சேஞ்சஸ் இல்லைனா நம்மளோட பாடி சம்டைம்ஸ் யூ லூஸ் வெயிட், சம்டைம்ஸ் யூ புட் ஆன் வெயிட், அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் நம்ம யோசிப்போம். பட் த பிகர் கொஸ்டின் இஸ் வென் இட் கம்ஸ் டு யுவர் bladder ஹெல்த் ஆல்சோ, அங்கே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஸோ அங்கே ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக. Thank you and very happy to be here and with a very important topic. And நீங்கள் கேட்ட முதல் கேள்வியே இட்ஸ் அ வெரி இன்ட்ரீகிங் கொஸ்டின். ஹார்மோனல் ஹெல்த் அண்ட் பிளாடர் ஹெல்த்துக்கு சம்பந்தம் இருக்கா? வை விமென்க்கு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் வருமா இல்லை வருதா அப்படிங்கிறது. எஸ், விமென் அப்படின்னு பார்த்தாலே பியூபர்டல் சேஞ்சஸ், ப்ரெக்னன்சி ரிலேட்டட் சேஞ்சஸ், அவங்க லேபர் அண்ட் டெலிவரி, தென் அகேன் மெனோபாஸ், எல்லாமே ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நம்ம உடம்புல ஈஸ்ட்ரஜனும் இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான்கிற ஹார்மோனும் இருக்குது. இது ரெண்டுமே ஒரு சீரான பேலன்ஸில் ஓடிட்டுருக்கணும். வேறு வேறு மாறுபட்ட ஸ்டேஜஸில் சில ஹார்மோன்ஸோட லெவல் அப்பாக இருக்கும், சில ஹார்மோனோட லெவல் டவுனாக இருக்கும். சிம்பிள் திங், பீரியடே எடுத்துக்கோங்க. பீரியட் டைமில் யோர் ஈஸ்ட்ரஜன் கோஸ் டவுன் கம்ப்ளீட்லி. தட்ஸ் வென் யோர் பீரியட்ஸ் ஹேப்பன். ஸோ ஈஸ்ட்ரஜன் டிக்ளைன் ஆகும்போது நம்ம வெஜைனாக்கு இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், த ரெசிஸ்டன்ஸ் பவர் டு காம்பேட் ஆல் தி பக்ஸ் ரெடியூசஸ். அப்படி இருக்கிற சமயத்தில் தெர் இஸ் அ ஹையர் ரிஸ்க் ஆஃப் வெஜைனல் இன்ஃபெக்ஷன் ஆர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். நாட் பிகாஸ் our immunity as such goes down, அந்த வெஜைனாக்குன்னு இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் டியூ டு தி டிக்ளைனிங் ஹார்மோன் லெவல் கோஸ் டவுன். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகிறது. சேம் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் ப்ரெக்னென்சி டைம். ப்ரெக்னென்சி டைமில் மோர் ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் தேர். There is lot more pressure on the bladder, pressure in the pelvis. Constipation becomes a major problem in pregnancy. Once constipation ஆச்சுன்னா நம்ம கட்டில் இருக்கிற பாக்டீரியாவோட லோடு எப்போதைக்கு காட்டிலும் அதிகமாகிறது. இந்த காரணங்களாலேயே அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமாக காணப்படுது. தேர்ட் திங், இப்போல்லாம் நிறைய பேர் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, IVF போகிறாங்க. அதுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஹார்மோனல் மெடிகேஷன்ஸ்,
that itself makes people prone for vaginal infection, thrush, which is the fungal infection in the vagina, and urinary tract infections. People have hygiene practices. நிறைய பேர் நினச்சிக்காங்க ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தால் எதுவுமே வராது. It's a wrong notion. There are bacteria everywhere in our body, including our skin, for a reason. ஸோ அதில் குட் பாக்டீரியாவும் இருக்குது, பேட் பாக்டீரியாவும் இருக்குது. அதோட பேலன்ஸ் கரெக்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஆன்டிசெப்டிக் வாஷர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக யூ டேக் அவே ஆல் த குட் பாக்டீரியா. அதுவே வில் காஸ் இன்க்ரீஸ்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். Same happens in menopause. Estrogen is not there at all in the body. No defense mechanism in the vagina. Very, very prone for urinary tract infections. So yes, hormone plays a very major role why certain bladder health problems are there in women in particular. Thank you, ma'am. In fact, நான் எழுதி வச்ச நிறைய கேள்விகளில் you've given me a little bit of a teaser or a trailer for what to expect from the rest of the episode. And it's a perfect reminder that the big connection is actually running very, very deep. I want to ask you this big question. I think எந்த ஒரு பெண்ணோட மனசுலையுமே இந்த கேள்வி இருக்கும். If we have a bunch of guy friends and a bunch of girl friends, எப்போவுமே the guys seem to be exempt from the UTI situation. நமக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் இந்த UTI situation வருதா? Are they a lot more susceptible to this situation? Women in general பார்க்க போனால் மென் காட்டிலும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு அதிகமாக ஆளாகிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சொன்னீங்க, அண்டர்லைங் ஹார்மோனல் சேஞ்சஸ். எஸ்பெஷலி விமென் கெட் மென்ஸ்ட்ருவேஷன் எவ்ரி மந்த். தட் இஸ் ஒரு டைம் ஃப்ரேம் வேர் the body is more prone to get urinary tract infection. அதுக்கான ஹைஜீன் தேவைப்படுறது. அந்த ஹைஜீன் may not be appropriately available, appropriately done because of the travel situation, the work situation, right, or இப்போ availability of those kind of facilities itself. ஸோ ப்ராப்பராக வாஷ்ரூம் விசிட்ஸ் இல்லைனாலே அதுவே கேன் காஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எஸ்பெஷலி விமென், பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான் நிறைய பேர். we've all been told when we are growing up, don't sit on the toilet. By now we are all experts at balancing our bodies mid-air அப்படின்னே சொல்லலாம். அது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். வாஷ்ரூம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கிறது தான் அட்வைஸ் வந்து, வாஷ்ரூம் யூஸ் பண்ணாதீங்கிறது அட்வைஸ் கிடையாது. I'll tell you a simple logic. வாஷ்ரூம் போகாமையே இருந்தால் and people hold on to the bladder urine for about 6 to 8 hours, that itself becomes like a medium for the bacteria to thrive and grow. And I always ask the patients, bacteria, is it better off outside or inside your bladder? Obviously, it's bad. Send it having. out. Exactly. So this concept of not wanting to use the public toilets for fear of getting a urinary tract infection, அதுக்காக வேண்டி ரொம்ப நேரம் பாத்ரூம் போகாமல் ஹோல்ட் பண்ணுறது, அதுக்காக வேண்டி பாத்ரூம் வந்துட போகிறதேன்னு சொல்லி தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இது மூணுமே இஸ் த ரைட் காக்டெயில் காம்பினேஷன் ஃபார் கெட்டிங் அன் immediate UTI. And ஒரு ஸ்டேஜில் they would have to go to the washroom and the next day they will come to me and say, போயிட்டு வந்தேன் மேடம், போன உடனே UTI வந்துடுச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் போகாமல் இருந்தீங்க? ஒரு 8 மணி நேரம் போகவே இல்லை. ஸோ தட் இஸ் த ரீசன் why they've developed a UTI. So 3 main tips for women to avoid UTI is drink good amounts of water. Okay. When I say water, it's plain water. Fruit juice, tender coconut water, or tea and coffee don't count as water. Infused water, that is okay. That's okay, but not fizzy drinks and stuff, because they contain a lot more sugar, and that itself is not good for your bladder health. Okay. The second thing, don't hold on to the urine for more than 3 to 4 hours. எங்க எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வருது. Where to find a restroom or make washroom? Sure you empty your bladder at the correct intervals. Holding on is not too good, and over hygiene is also not good, especially the jet faucet which wash பண்ணிட்டே இருக்கிறது, or wet wipes அதிகமாக யூஸ் பண்ணுறது, antiseptic solutions, they are not going to be helpful. One, they cause irritation because of the alcohol in them sometimes, இல்லாட்டி அதனாலேயே rashes வரலாம், இல்லை குட் பாக்டீரியா எல்லாமே போயிட்டு
இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 3 டிப்ஸுமே கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் ஃபாலோ பண்ணாக்க அவங்களுக்குன்னு வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ரிஸ்க் ஆஃப் யூடிஐ கேன் பி நலிஃபைட், பி ரெடியூஸ்ட். பட் ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ, இந்த கேள்விகளை பற்றி இன்னும் நான் வந்து ஒரு +1 கேள்வியாக கேட்கறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ த பிகர் கொஸ்டின் விச் இஸ் எவ்ரி டைம் ஐ கெட் மை பீரியட் I feel like I'm spending என்னோட நாளோட பாதி மணி நேரம் I feel like I'm using the loo. You're peeing a lot or you're spending a lot of time. Is that normal? இல்லை அது வந்து நம்மளுக்கே தோன்றது மட்டும்தானா? ரெண்டுமே இருக்குது. ஒன்று வந்து ஹைஜீன் நிமித்தமாகவே யூ வாண்ட் டு பி கம்ஃபர்டபுள் டூயிங் ஸோ, அண்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னால் ட்ராவல் போயிட்டு வந்து யூ வில் பி மோர் அவேர் தட் ஐ நீட் டு யூஸ் த வாஷ்ரூம் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி காட் அன்அவேர். அது ஒரு காரணம். இட்ஸ் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பீயிங் காஷியஸ், நத்திங் ராங் வித் இட். Second, yes, menstruation time, because of the features I told you, because of the pain factor, அந்த டைமில் அந்த பெல்விக் ஆர்கன்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய blood flow increases. So automatically bladder also feels very congested and you will need to use the washroom more frequently, and the sense of urgency will be slightly on the higher side. Correct. Normally if you can hold on, be comfortable having a chat, you will feel எப்படா பேசி முடிப்பாங்க போலாம் அந்த மாதிரி. But it's not a problem. It's not an issue from that point of view. I would say keep hydrated at that point. ஏன்னா அந்த டைமில் தான் வலியெலாம் இருக்கும். People don't drink enough water. They can have vomiting, puking, and they will become dehydrated. That is another element why they develop urinary tract infection. So keep yourself well hydrated. சென்னை மாதிரி ஒரு ஏரியாவில் இருந்துட்டு தண்ணியே குடிக்கலன்னா you have the perfect system for coming to me. Actually we will come to you just for the answers because in the level of clarity வந்து எங்களுக்கு கிடைக்கிறது is very rare unless we reach out to an established expert like you. So I have to ask you about my next question. வந்து பீரியட் பற்றி பேசியாச்சு. The next I think நீங்கள் பேசினதுலேயே one of the other bigger slots was pregnancy. ஒரு emotional roller coaster is one part of it, physical roller coaster, but அந்த ஒரு டைம்லேயும் யூ ஆல்வேஸ் ஃபீல் லைக் யோர் பிளாடர் இஸ் ஷ்ரிங்கிங். யூ ஆல்வேஸ் அந்த ஒரு தாட் நம்ம மனசில் இருந்து, இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போவுமே சொல்லிட்டே இருப்பாங்க தட் ஐ ஃபீல் லைக் நான் வந்து ஐ எம் ரன்னிங் டு த லூ எவ்ரி 5 minutes, every 10 minutes. இஸ் இட் நார்மல் தட் or is it real that the bladder kind of shrinks? No. Oh no. Pregnancy-க்கு ரெண்டு ஃபேஸ் இருக்குது. In the sense, in the early phase of pregnancy and more towards the delivery time. In the pregnancy nimittamave, when I say there are hormonal changes, there are physical changes as well. Uterus, which is a very small organ, the maximum size is 10 centimeter. Adukku mele it increases to such level to harbor even twin pregnancies. So you can imagine how எந்த அளவுக்கு அது எலாஸ்டிக்கா இருக்கும் அப்படினா, right? அப்போ ஆகும்போது obviously from being an organ deep down in the pelvis as a neighbor to the bladder, it grows and grows and comes right up to your chest. Okay. That's what happens in pregnancy. So in the early 3 months of your pregnancy, the organ is growing. It is holding on to the conceptus and blood flow to the pelvis also increase. அப்போ ஆகும்போது because of the hormonal changes, because it's a growing hormone, the early signs of pregnancy will be frequent urination. Okay. Not because bladder சுருங்கிட்டது, அது இடம் இல்லாம தள்ளி விடுறதுனாலலாம் இல்லை. bladder ஓட நார்மலாக விமென்க்கு ஹோல்டிங் கெப்பாசிட்டி இஸ் 400 to 500, ஸோ 3-4 hours டைம். ஆனால் இப்போ வந்து bladder 150 ஹோல்டு பண்ணுறப்பவே இட் வில் ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் அ பேட்லி பிஹேவ் சைல்டு. அந்த ஒரு சென்சேஷன் வந்துட்டு ஒரு டேண்ட்ரம் த்ரோ பண்ணுற மாதிரி. அதனால அந்த ஃபீல் ஆகுறது, அடிக்கடி போகணுங்கிற feeling to make yourself feel comfortable. Otherwise there will be something like a heavy stone down there. Correct. So early bladder sensation, much reduced capacity nala frequent urination agudhu early pregnancy la, because the uterus is growing into a organ coming into the tummy. Okay. இதுவே மல்டிபிள் ப்ரெக்னென்சியாக இருந்தது, அதாவது ட்வின்ஸாக இருந்தால் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இஃப் தெர் ஆர் ஃபைப்ராய்ட்ஸ் இன் த யூட்ரஸ் இன்னும் அதிகமாக தென்படும். இந்த மாதிரி காரணங்களால் இமேஜின் ஆன் ஆர்டர் டாப் ஆஃப் தேட் யூ ஹாவ் கான்ஸ்டிபேஷன், it will make it worse. So which is why constipation avoid பண்ணணும் at all cost. Okay. Constipation இருந்தால் frequency, urgency of urination will be very high.
the chances of urinary tract infection ரொம்ப அதிகமாக இருக்கும். So avoid constipation. Again, the mantra for avoiding constipation is keep hydrating yourself. Very, very important. People have to come back to square one, that is hydration. இது early pregnancy. Late pregnancy நீங்கள் சொல்கிற மாதிரி yes, the organ is bigger, it's now the head like is also coming down. Right. The head is pressing now on the bladder. Now the bladder feels no room, so it empties more frequently. In fact, nightella bathroom poite because the bladder is being pushed. These are the two phases why these changes happen. ஆனால் ப்ரெக்னென்சியில் இந்த ஃப்ரீக்வன்சி அர்ஜென்சி மட்டும் இருந்தால் பயப்பட வேண்டாம். பெயின் இருக்குது, பர்னிங் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். ஏன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் ப்ரெக்னென்சி இஸ் நாட் ஸோ குட் நியூஸ். We in fact routinely check to make sure there is no bacteria in the urine. Bacteria இருந்து சிம்டம் இல்லைன்னா கூட ட்ரீட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் ப்ரெக்னென்சி. மற்ற நேரத்துலலாம் இக்னோர் பண்ணலாம். இந்த சிச்சுவேஷனில் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இட் கேன் ஃப்ளேர் அப், ரீச் யோர் கிட்னிஸ், காஸ் சிவியர் இன்ஃபெக்ஷன். ரெண்டாவது, ப்ரீடேர்ம் லேபர் வரத்துக்கான, குறை பிரசவம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். பர்த் வெயிட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மதர் அனிமிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகிடும் ப்ரெக்னென்சியில் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தால். ஸோ another message for our dear women out there, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே if you're prone for urinary tract infection, you should be very careful preconceptionally itself to seek advice what measures you take to avoid UTI. Pregnant ஆன பிறகு என்ன மாதிரி counseling tips தேவை, என்ன மாதிரி precautionary measures tips தேவை. Some might even need a low dose of antibiotic throughout pregnancy to keep them and that's safe. normal, doctor? Yeah, but the message is UTI is not something to be looked out or brushed aside, especially as far as pregnancy is concerned. In fact, talking about being aware, நீங்கள் வந்து UTI பற்றி நிறையா என்ன சொல்கிறது, you had given us a little bit of a teaser on what to expect, but I have this very big question. ஏன்னா வளரும்போது as a girl you're told that UTI can come from anywhere. Like I have heard from my friends that தரையில் கொஞ்சம் கோல்டாக இருந்தால் you might get, you know, some sort of discomfort leading to UTI. இல்லைனா when you drink cold water or when you wash yourself with cold water, UTI கான chances ஜாஸ்தியாக இருக்குது. What is the cause for UTI? இது எதுவுமே காஸ் இல்லை. Let me start with that. I feel like all my questions are going to be ஒரு பெரிய into இது எதுவுமே காஸ் இல்லை. சிம்பிள். யூடிஐக்கு காரணம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா அன்ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாவோட பேலன்ஸ் மாறுறது. இந்த கெட்ட பாக்டீரியா இன்க்ரீசஸ். அதுக்கு ப்ரெசிபிட்டேட்டிங்காக டீஹைட்ரேஷனோ கான்ஸ்டிபேஷனோ இருந்தால் கண்டிப்பாக யூடிஐ வரத்துக்கான ஒரு ரைட் செட். ஓகே, தட்ஸ் ஆல். தட் இஸ் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லேருந்து வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் அன்லெஸ் தெர் இஸ் ஃபீக்கல் கண்டாமினேஷன். ஓகே, இப்போ நிறைய எல்டர்லி லேடிஸ் இருக்காங்க, டயப்பர்லேயே இருப்பாங்க, தே ஆர் இன் நர்சிங் ஹோம்ஸ், அவங்களுக்கு டயரியா இருக்கும். அந்த கண்டாமினேஷன்னால அவங்களுக்கு யூடிஐ சான்சஸ் ஜாஸ்தியாக. அந்த மாதிரியே தவிர கோல்ட் சர்ஃபேஸ், கோல்ட் வாட்டர், இதுலேருந்தெல்லாம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். பப்ளிக் வாஷ்ரூம் டைரக்ட்லி கண்டாமினேட்டடாக இருந்தால் தான் இட் வில் காஸ். பப்ளிக் வாஷ்ரூம்ஸ் டூ நாட் காஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். காரணம் என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியா தான் அந்த கல்ச்சரில் க்ரோ ஆகும். ஓகே, ஸோ த காமனஸ்ட் இஸ் ஈகோலை அப்படின்னு ஒரு ரிசல்ட் பார்ப்பீங்க. நிறைய பேர் கேட்பாங்க, இது வந்துடுது மேடம். எல்லார்கிட்டையும் இருக்குது, உங்களதில் அதிகமாக அதனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ no, public washrooms do not cause UTI. They are not the source of the bug for the UTI. So ma'am, I have to ask you on behalf of I think 100% girls out there, does sexual activity or being intimate with someone அது யூடிஐக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா? கண்டிப்பாக. இதுதான் ரொம்ப காமனாக ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். வெரி யங் கப்பல் கம்மிங் டு மீ immediately after their honeymoon having bladder symptoms. Sometimes blood and urine கூட வரலாம். The blood and urine is something should not be ignored. And ப்ரஷ் பண்ணி ரத்தம் வந்தால் எல்லாம் உடனே வாழ்வே மயம் நினச்சிக்கிறாங்க, அதுக்கெலாம் உடனே வருவாங்க. பட் blood and urine they don't even bother. பீட்ரூட் சாப்பிட்டேன்,
பாட்டி வந்து சூடுன்னு சொன்னாங்க. ப்ளீஸ் do நாட் இக்னோர் தட் சிம்டம். தட் இஸ் அ ரெட் ஃப்ளாக் வார்னிங் சைன். ஒரு வாட்டி வந்தால் கூட blood in urine is blood in urine. ஏன்னா that could be meaning a stone, could be meaning an ulcer, could be meaning even cancer in the bladder. ஏதாவது ஒரு இஷ்யூக்கான ஒரு இண்டிகேஷன் அது வந்து இக்னோர் பண்ணுறது அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லை. ஸோ இந்த honeymoon cystitis which started off the discussion because sexual activity can predispose to urinary tract infection, not because அது sexually transmitted ஆகிற infection கிடையாது. UTI is not sexually transmitted, number one. It is because again அந்த vaginal pH change ஆகிறதுனால the defense mechanism குறைஞ்சு போய் urinary tract infectionக்கான வாய்ப்பு அதிகமாகுது. So I generally advise couple empty the bladder after intercourse. Do not use no over hygiene washes. அதே மாதிரி சில பேருக்கு போஸ்ட் இன்டர்கோர்ஸ் ஒரு ஸ்மால் டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் தேவைப்படலாம் எவ்ரி டைம் ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டிமெசி ஃபார் அ சின்ன டைம் ஆஃப் பீரியட் சே 1 or 2 months. ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் இது வேறையாக இருக்கும். ஆமாம், எல்லாருக்கும் தேவைப்படாது, சில பேருக்கு தேவைப்படலாம். ஸோ டு ஆன்சர் த கொஸ்டின், செக்ஷுவல் ஆக்டிவிட்டி கேன் காஸ் யூடிஐ, பட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஒரு பால்வினை நோய் அல்ல. ஸோ இட் இஸ் நாட் அ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். இப்போ வந்து நம்ம எந்த ஒரு டாக்டர் கிட்ட போனாலும் அவங்க கேட்குற முதல் கேள்வி வந்து உங்களோட லாஸ்ட் சைக்கிள் எப்போ, இல்லைனா வெனா யூ டியூ நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ நம்ம பீரியட் ட்ராக் பண்ணுற இந்த ஒரு 2025ல இஸ் இட் அ வைட்டல் சைன் லைக் யுவர் பிபி ஆர் யூனோ லைக் எனி மெஷர்மெண்ட் தட் யூ ஹேவ்? ஆமாம், இப்போ பீரியட் ட்ராக்கிங் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அந்த காலத்துலலாம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தாங்க. த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராக்டிசஸ் வேர் வெரி டிஃப்ரெண்ட். The whole world will know when you are having your last period. So உங்களுக்கு மறந்தா கூட உங்கள் பாட்டி உங்கள் சித்தி யாராவது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. வேலையே அவங்களுக்குலாம் அதுதான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பீப்புள் டோன்ட் டிக்ளேர் இட் தேட் ஓப்பன்லி. ஸோ நீங்களாவது ஒரு கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப எசென்ஷியல். ஒன்று பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் விச் வில் கீப் சேஞ்சிங். ஏதாவது பாடிலி சேஞ்சஸ் வந்தாக்க ஒரு ஸ்லைட் வெயிட் போட்டால் கூட your பீரியட் கேன் பிகம் irregular. ஓகே. ஸோ பீரியட் நார்மலாக காட்டிலும் ஷார்டன் ஆச்சோ இல்லை ப்ரொலாங்ட் ஆச்சோ இல்லை ஹெவி ப்ளீடிங் ஆச்சோ இந்த ட்ராக்கர் ஆர் யோர் டைரி நோட்டிங் ட்ராக்கர் இருக்கணும்னு கூட இல்லை. இஃப் யூஆர் அ பர்சன் ஹூ மெயின்டைன்ஸ் அ ஜேர்னலிங் அதில் போட்டால் கூட பரவாயில்ல. ஓகே. ஸோ த ட்ராக்கர் டஸ் இட் ஃபார் யூ இன் வேரியஸ் ஆப்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் தட் நோட். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் அதை தெரிஞ்சிக்க முடியும் அண்ட் உங்கள் பாடியே உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் இஃப் தெர் இஸ் சம்திங் அப் நார்மல். ஐ ஆல்சோ ஹேவ் டு ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின் when it comes to period, which is நம்ம எப்போவுமே we have this one pain in your stomach and you feel like இந்த ஒரு பெயின் எப்போவுமே என்னோடய வாழ்க்கையில் இருக்கும், பீரியட் கிராம்ப்ஸ். இது வந்து பெட்டர் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கோம். இஸ் இட் ட்ரூ ஆர் அதை ட்ரீட் பண்ணலாமா? பீரியட் பெயின் இஸ் சம்திங் விச் மெனி பீப்புள் ஹேவ். அவங்களுக்கு இருக்கிற டாலரன்ஸ் லெவல் பொறுத்து அது சிவியராக இல்லையாங்கிறது தான். அதை சஃபர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதை டேம் டவுன் பண்ணுறதுக்கெல்லாமும் மெடிசன் இருக்குது. ஆனால் பீரியட் பெயின் இருந்தாலே அது சம்திங் பேடுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே. பட் அதே சமயத்தில் பீரியட் பெயின் பீரியடை தாண்டி அதிகமாக இருந்தாலோ இல்லை அது கூட சேர்ந்து உங்கள் குவாலிட்டி ஆர் ருட்டீன் ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகிற மாதிரி வேறு விஷயங்கள் இருந்தாலோ இல்லை ஹெவி ப்ளீடிங் இருந்தாலோ பீரியடுக்கு முன்னாலே பெயின் வர ஆரம்பித்தாலோ இட் குட் மீன் யூ ஹாவ் சிஸ்ட்ஸ் இன் த ஓவரி, சாக்லேட் சிஸ்ட் இன் த ஓவரி. ஸோ இது பீரியட் பெயின் தான் அப்படின்னு சின்னதுலேருந்தே இக்னோர் பண்ணாமல் இதுக்கு இந்த மாதிரி சிவியரிட்டி அதிகமாக இருந்து டியூரேஷன் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக கைனகாலஜிஸ்ட் அன்னைக்கு ஸ்கேன் பண்ணணும் பிஃபோர் இட் பிகம்ஸ் ஒர்ஸ். அதை இக்னோர் பண்ணி இதுதான் நார்மல் அப்படின்னு இக்னோர் பண்ணக்கூடாது. ஓகே. ஐ ஆல்சோ ஹேவ் டு ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின் விச் இஸ் டெய்லி நம்ம வந்து எந்த ஒரு நியூஸ் ஆப் திறந்தாலும் தேர் இஸ் ஆல்வேஸ் அன் அப்டேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட் ஆஃப் மெடிசன். ஸோ ஆஸ் அ டாக்டர்,
ஃபார் எவ்ரிபடி ஹூஸ் வாட்சிங் திஸ். நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டெப் அப் ஒரு இந்த ஒரு புது டெக்னாலஜி யூ ஷுட் பி அவேர் ஆஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இஸ் தேர் எனிதிங் தட் யூ வாண்ட் அஸ் டு நோ? Kandipa, for women, as far as gynae and Uro-Gynae is concerned, robotics is a fantastic technology which has been there now almost more than a decade, but fully not embraced. But it's a superb technology. இப்போ வந்து access to that also has increased. To be putting in simple terms என்னன்னா glorified laparoscopy பண்ணுறது with higher magnification, நுண்ணிய அறுவை சிகிச்சை புரியறதுக்கான ஒரு டெக்னாலஜி அது. பியூட்டி என்னென்னா அதில் பெயினே கிடையாது. இன்றைக்கி என்னோடய ரொபாட்டிக் பேஷண்ட் திரும்பி வந்தாங்க. அவங்க என்னை கேட்ட கேள்வி அது காம்ப்ளிமெண்ட் மாதிரியும் இருந்தது, காம்ப்ளிமெண்ட் இல்லாத மாதிரியும் இருந்தது. மேடம், நீங்கள் நிஜமாகவே சர்ஜரி பண்ணிங்களா? துளி கூட பெயினே இல்லை. டெலிவரிக்கு அப்புறமாவது ஒரு நாள் 2 நாள் பெயின் இருந்தது, இதுக்கப்புறம் இப்போ பெயினே இல்லையே அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், அதுக்கு தான் இங்கெல்லாம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் பெயின் இல்லாதது தான் இதோட பியூட்டியே, அதுதான் அட்வான்டேஜ். The patient went home in 24 hours. தன்னோட ஓன் ஆக்டிவிட்டியை ரெஸ்யூம் பண்ணுறது. என்னால் எல்லாம் பண்ண முடியுதே, எப்படி எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அதுக்காக தான் அது பண்ணுறது. ரிட்டர்ன் டு நார்மல் ஆக்டிவிட்டி, ஃபாஸ்டர் ரிகவரி, ஹார்ட்லி எனி ஸ்டே இன் ஹாஸ்பிட்டல், ரொம்ப ப்ரிசைஸ் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி பண்ணக்கூடியது, பெயின் ஃபேக்டர் ரொம்பவே இல்லாமல் இருக்கிறது, பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது எல்லாமே தரக்கூடிய ஒரு டெக்னாலஜியாக இந்த அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால திஸ் இஸ் அ ட்ரூலி அ ஃபேசினேட்டிங் appreciable advancement which has come in the last few years. So Dr. Meera, robotic surgery பற்றி நிறைய சொன்னீங்க, but is it like a widely prevalent, especially in a city like Chennai? ஓ எஸ், இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா 15 யூனிட்ஸ் கிட்ட இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பட் ப்ரவுட்லி as part of the Apollo family, I can tell Apollo was the first hospital to bring in this visionary technology to our part of the country. Super. And we have been இதில் ஒரு பயனரிங் ஃபேக்கல்ட்டியாக நாங்கள் இருந்திருக்கோங்கிறதுல எங்களுக்கும் பெருமை. அண்ட் வி பார்ட் ஆஃப் அப்போலோ ஃபேமிலிங்கிறதுல எங்களுக்கு அதில் பெருமை இருக்குது கண்டிப்பாக. என்ன மாதிரி சர்ஜரி பண்ணால் எல்லா விதமான கேன்சர் சர்ஜரியும் பண்ண முடியும், கைனகாலஜிக்கல் சர்ஜரி பண்ண முடியும், ஆல் தி யூரோலாஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ், குடல் சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள், தைராய்டு ரிலேட்டடு, நெக் நோட்ஸ்க்கு பண்ணக்கூடியது, கார்டியாக் சர்ஜரிஸ் எல்லாமே ரோபோட்டால் பண்ண முடியும். இப்போல்லாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா ஃபுல்லாக அந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியதில்லை, சின்ன இன்சிஷன் மூலமாகவே ரொபாட்டிக் சர்ஜரி பண்ண முடியும். ஸோ ரொபாட்டிக் சர்ஜரி ஹேஸ் லிட்ரலி இந்த அறுவை சிகிச்சையோட ஃபுல் ஃபேஸை மாற்றம் கொண்டு வந்த ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜினே சொல்லலாம். ஸோ ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்லாம் ஒரு நாளைக்கு மேலே இப்போ தங்குறதே இல்லை, வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க ஓன் கம்ஃபர்ட் ஆஃப் ஹோம் ஸ்டேலேருந்து தே ரெக்கவர் ஃபாஸ்டர். அண்ட் ரொபாட்டிக் சர்ஜரியில் என்ன ஒரு பியூட்டினா, இப்போது என்னோட ஒரு கைனகாலஜிக்கல் பேஷண்ட்டுக்கு ஒரு கிட்னி ப்ராப்ளமும் இருக்குது, இல்லை கால் பிளாடர் ப்ராப்ளமும் இருக்குது, இல்லை ஹெர்னியா ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்னா பெருசாக கட் பண்ணி இதை சர்ஜன் பண்ணி அதை நான் பண்ணி அப்படி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் அப்போலோவில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, பிகாஸ் இட் இஸ் அ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித் ஆல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் அண்டர் ஒன் ரூஃப், இந்த மாதிரி சேலஞ்சிங் பேஷண்ட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் பேஷண்ட்ஸ் நாங்கள் அதை அணுகிறதே ஒரு மல்டி டிசிப்ளினரி டீமாக தான் அணுகுமுறையே இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டை வி ஹாவ் அ கேஸ் கான்ஃபரன்சிங். இப்போ நான் ஒரு யூராலஜிஸ்ட், ஒரு கோலோரெக்டல் சர்ஜன் ஆர் ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், we all sit together, decide இவங்களுக்கு என்ன கரெக்டான ப்ரொசீஜர், யார் என்ன ஆஸ்பெக்டில் இன்வால்வ் ஆக போகிறா, ப்ரீ-ஆப் பிளானிங்லேருந்து எவ்வளோ மணி நேரம் தியேட்டர் பண்ணணும், இவங்களுக்கு எவ்வளோ பிளட்டு தேவைப்படும், இவங்களோட ரெக்கவரி எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த அணுகுமுறையை கொண்டு வருவோம். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஹேவிங் all super specialties under one roof. And we have it at our doorstepங்கிறது இட்ஸ் a bliss Chennai has. That is one thing we have to say. அண்ட் இந்த ரொபாட்டிக் சர்ஜரியில் என்னென்னா, இவ்வளோ பெரிய கட்டே தேவையில்லை. நான் இப்போ யூட்ரஸ் ரிமூவல் இருக்குது, அந்த பேஷண்ட்டுக்கு சாக்லேட் சிஸ்ட் இருக்குது, அதனால கிட்னி பாதிப்பு இருக்குன்னா, இந்த சேம் செட்டிங் வித்தவுட் நோ எக்ஸ்ட்ரா பிளட் லாஸ் நான் யூட்ரஸ் ரிமூவலும் பண்ண முடியும், அந்த ரொபாட்டை ஃப்ளிப் பண்ணி கிட்னியோட சர்ஜரியும் சேர்த்து பண்ண முடியும். On the same day? On the same sitting. And patient still goes home the next day. இந்த மாதிரி மல்டி குவாட்ரண்ட்
abdominal robotic surgery நிறைய பண்ணியிருக்கோம் with combined teams and it's a patient outcomeனு பார்த்தீங்கன்னா it's very very rewarding and gratifying as a surgical team. That is the beauty of robotic surgery. கண்டிப்பா we can definitely imagine அதுவும் இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வித் ப்ராப்ளம்ஸ் that a lot of people have been having பல வருஷமா கண்டிப்பா ஒரு நாள்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னா I'm sure a lot of us are feeling great about it. But before we end this conversation, I think இவ்வளோ நேரமாக நம்ம பேசாத ஒரு டாபிக் இஸ் மெனோபாஸ். பிகாஸ் மெனோபாஸ் பற்றி இப்போ ஐ ஃபீல் எல்லாருக்கும் ஒரு வேக் ஐடியா இருக்குது. ஒரு ஹாட் ஃப்ளாஷஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாடிலி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. பிளாடர் ஹெல்த்துக்கும் அதுக்கான ஒரு கனெக்ஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் சொன்னது போல் மெனோபாஸ் பற்றி நிறைய பேர் பேசாமையே இருந்துடுறாங்க. இப்போ பேசினாலும் அதை பற்றியான கிளாரிட்டியும் இல்லாமல் இருக்காங்க. மெயினாக மெனோபாஸுங்கிறது ஒரு வருஷத்துக்கு மேலே பீரியட் வராமல் இருந்தால் அது பேர் தான் மெனோபாஸ். ஓகே. ஸோ அதுக்கு பின்னால் இருக்கிற எல்லா காலமுமே அவங்க அந்த ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க பெண்கள். அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். அப்போது எல்லா இந்தியன் விமென்க்கும் ஹாட் ஃப்ளஷஸோ ஸ்வெட்ஸோ வரது இல்லை. Indian women generally have more joint pain, muscle cramps, பயங்கர டயர்ட்னஸ், இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் விமென். வெஸ்டர்ன் விமெனில் தான் ஹாட் ஃப்ளஷஸ் ஸ்வெட்ஸ் அதிகம். நம்ம ப்ராபப்ளி இந்த சீதோஷ்ண நிலையில் இருக்கிறதுனால ஜென்ரலாகவே ஸ்வெட் ஆக்லிமடைஸ் டு இட். ரெண்டாவது, இந்த மெனோபாஸ் டைமுக்கு மேலே நிறைய பேருக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சினால் நான் முன்னால் சொன்னது போல் யூரினரி ட்ராக்ட் அதிகமாக இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு, பிளாடர் கண்ட்ரோல் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் வி கால் ஓவர் ஆக்டிவ் பிளாடர், அர்ஜென்சி, ஃப்ரீக்வன்சி, நைட் டைம் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதுக்கும், இந்த லீக்கேஜ் வென் யூ காஃப் ஸ்னீஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கு தான் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ். இவ்வளோ நாள் இல்லையே, எஸ் இவ்வளோ நாள் உங்களுக்கு மெனோபாஸ் ஆகலை, இப்போ இது மாதிரி ஆனதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வேறு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். வெயிட்டு தூக்கக்கூடாது, அதிகமாக வெயிட்டு போடக்கூடாது, கான்ஸ்டிபேஷனால் முக்கக்கூடாது. இந்த டைமில் தான் அடி இறங்குதல் போன்ற பிரச்சனை ஏற்படும். கர்ப்பப்பை இறங்கும், பிளாடர் இறங்கும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்தால் அதிகமாக முக்குவாங்க. முக்குனா பிளாடர் தான் இறங்கும், அந்த கான்ஸ்டிபேஷன் தீராது. ஸோ அதனால தான் ஹைட்ரேஷன், ப்ராப்பர் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே பண்ணணும். Okay, and இப்போ I think the age that women are getting their menopause or அந்த ஒரு menopause level போகிறதுக்கு I think I'm seeing a lot more of my friends, அதாவது முன்னாடி கேட்கும்போது people above 60 இல்லைனா people above 55 அந்த ஒரு ஏஜ் குரூப்பில், பட் அந்த ஏஜ் கம்மியாயிட்டே வருதா? இல்லை, ஜென்ரலி ஆவரேஜ் இந்தியன் ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா மெனோபாஸ்க்கு 47 to 52. தட் இஸ் த ஆவரேஜ் இந்தியன் மெனோபாஸ். பட் நவ் கொஞ்சமாக அந்த ஏஜ் கம்மி ஆகிட்டே வருது. காரணம் பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் த டயட் ஆல்சோ. அண்ட் ஏன்னா இது எல்லாமே நம்மளோட ஹார்மோனல் பேலன்ஸ் அப்செட் பண்ணக்கூடியது. மெயின்லி டூ மச் பிளாஸ்டிக் யூசேஜ், மைக்ரோவேவிங், இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு அண்ட் லாட் ஆஃப் சாஸஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இன் ஆர் ஃபுட். இப்போ மில்கே எடுத்துக்கோங்களேன். ஐ எம் ஆஸ்கிங் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். மில்க் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை அ லாக்டேட்டிங் கவ். பால் கொடுக்கக்கூடிய ஒரு செனை பசுலேருந்து வருது. அப்போ அதில் எவ்வளோ ஹார்மோன் இருக்கும்? அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஈஸ்ட்ரஜன் ஃபீடர் தான். ஸோ அப்நார்மலாக ஹை லெவல்ஸ் பண்ணி ஆர் ஹார்மோனல் பேலன்ஸ் கம்ப்ளீட்டாக டிஸ்ரப்ட் ஆயிட்டுது. So அதனால the genetically modified food stuff, pesticides, water contamination by factory waste, இது எல்லாமே நம்ம என்வாயன்மெண்ட்டில் சந்திக்கக்கூடிய ஹார்மோன் டிஸ்ரப்டர்ஸ் தான். இது எல்லாமே என்ன பண்ணிட்டது, இந்த ப்ரீமெச்சூர்லி மெனோபாஸ் வரதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கியாச்சு. ஸோ விமென் ஸ்பெண்ட் லாட் மோர் இன் தேர் லைஃப் டைம் பியாண்ட் மெனோபாஸ். அண்ட் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் திங் we have to be reminiscent is இப்போ நம்ம ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாகிட்டது. விமென் சர்வைவல் இஸ் மோர் தேன் மென். தி ஆவரேஜ் சர்வைவல் இஸ் now 77. ஸோ இமேஜின் அவங்களுக்கு 40லே மெனோபாஸ் வந்துட்டா
பாதி ஆயுசு அவங்க மெனப்பாஸில் தான் கழிக்கிறாங்க. ஸோ அதுக்கான அந்த பாதிப்பு இருக்க தான் போகிறது. ஸோ நான் பீரியட்லாம் நின்னப்புறமா டாக்டர்கிட்டே போகிறதில்ல மேடம் அப்படின்னு பெருமைப்படுறது ஒரு பெருமைக்குரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக மெனப்பாஸ் ஆனவங்க வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை அணுகி செக்கப் பண்ணிக்கணுங்கிறது தான் இது மூலமாக நான் சொல்லக்கூடிய மெசேஜ். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இதை கேட்டுதான் ஷாக் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக ஐ கேன் இமேஜின். ஸோ பட் இட்ஸ் நார்மல். அதாவது நம்ம வந்து இதை வந்து நார்மலாக பார்க்கலாமா இல்லை நம்ம வந்து பார்க்கக்கூடாது கொஞ்சம் இல்லை ஷுட் யூ கீப் அன் ஐ அவுட் தட் எனக்கு வந்து இப்போ இவ்வளோ வயசாச்சு அண்ட் இந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு மாதம் பீரியட் வரல அப்படின்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக மெனோபாஸ்னால் பீரியட் கம்மியாக வரும், ப்ரொலாங்டாக வராமல் இருக்கும், அப்படியே நின்று போயிடும். ஹெவியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்டினியூஸாக ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அது பேர் மெனோபாஸ் இல்லை. அது கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நான் மெனப்பாஸ்ன்னு நினச்சி விட்டுட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறவங்க தான் நிறையா பேர். டாக்டர்கிட்ட போய் உடனே ஆலோசனை பெறுறவங்க வந்து கரெக்ட். ஸோ இக்னோர் பண்ணக்கூடாது அந்த சிம்டம். ஐ திங்க் தி ஆன்சர் டு நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து மேக் ஷுர் தட் யூ டோன்ட் இக்னோர் இட். இதை வந்து நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க அண்ட் இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். அண்ட் டெஃபினட்டாக வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி டாக்டராக இருக்காதீங்க. ஏன்னா அதில் எல்லா விஷயமுமே நீங்கள் முதல்லே அதை வார்ன் பண்ணிங்க டு பி டேக்கன் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஸோ இதில் இப்படி தான் இருந்தது, நான் அதனால் இக்னோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் இந்த ஒரு மாதம் அப்படி இருக்குது, நான் நெக்ஸ்ட் மாதம் இது சரியாக போகலைன்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணுங்கிற ஒரு முயற்சி தேவை. டன் ஃபேண்டாஸ்டிக். இன்ஃபேக்ட் இவ்வளோ நேரம் நம்ம பேசணும், பட் ஐ ஹாவ் டுகெதர் ஒரு 5 questions. ஓகே, இது வந்து நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி பல பேர், இன்ஃபேக்ட் பார்க்குற பல பேர் நம்புற மித்ஸ் when it comes to the world of Uro-Gynaecology அப்படின்னே சொல்லலாம். ஸோ who better to ask this question? நீங்கள் வந்து எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லிடுங்க. Rapid fire. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து when it comes to UTI அதிகமாக வந்தது அப்படின்னா உங்களோட பிளாடர் ஹெல்த் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா யாருக்கு வேணால் யூடிஐ வரலாம். அடிக்கடி வந்தால் கண்டிப்பாக உங்கள் பிளாடர் ஹெல்த்து நல்லா இல்லை. ஓகே, செகண்ட் கொஸ்டின் ஐ திங்க் நான் வந்து கண்ணு மூடிட்டு கேட்க போகிறேன். டைட் ஜீன்ஸ் போட்டால் யூடிஐ வர்றதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குமா? கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். எஸ். ஐ தாட் யூ வர் கோயிங் டு சே நோ. கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் when it comes to urine, நீங்கள் சொன்னீங்க 100% கிளியராக இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம கவனம் செலுத்தி எப்படி அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேவையோ we need to reach out to our doctor அப்படின்னு. பட் 100% கிளியர் யூரின் அப்படின்னா ஒரு டிக் மார்க் ஃப்ரம் யுவர் டாக்டர் அப்படின்னு அர்த்தமா? எஸ், ஆல் கிளியர். ஃபேண்டாஸ்டிக். அடுத்த கேள்வி, 8 glasses ஆஃப் வாட்டர் குடிச்சா யூடிஐ வராது? கண்டிப்பாக வராமல் தடுக்கலாம். இட்ஸ் a closest bet. Yeah, closest bet. And final question, incontinence இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி the fear of leaking, அது வந்து வயசு ஆக நம்மளோட இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், இட்ஸ் அ நார்மல் ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்றது ட்ரூவா ஃபால்ஸா? கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். லைஃப் வித்தவுட் இன்கான்டினன்ஸ் இஸ் பாசிபிள். கான்ஃபிடென்ஸ் இஸ் கான்டினன்ஸ். இந்த மாதிரி ஒரு டேக் லைனில் வந்து ஐ திங்க் தட்ஸ் அ பர்ஃபெக்ட் க்ளோசிங் லைன். பட் பிஃபோர் வி சே பை டு யூ டாக்டர் மீரா, இந்த ஒரு எபிசோட் பார்த்து அஃப்கோர்ஸ் we've learned so much from this conversation, பட் நாளையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணியே ஆகணும் அப்படின்னா what is that one thing that you would suggest? Hydration. Fantastic. On that note, thank you so much for joining us. நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு ஆன்சரும் I'm sure mentally, physically நிறைய பேர் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. It's going to change our lives. So thank you so much. Thank you very much, Shilpa. Thank you. ஸோ யூரோ-கைனகாலஜி பற்றி டாக்டர் மீரா ராகவன் கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். இது போலவே இன்னும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸை நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ ஹெல்த் வெல்னஸ் பற்றி உங்களுக்கு எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் ப்ளீஸ் காமெண்ட் பிலோ. அது போலவே டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு JFW சேனல்.